Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பேச போறோம். ரொம்ப நாளா மார்க்கெட்டுக்கு என்ன புதுசு அப்படின்ற டாபிக்ல நம்ம எதுவுமே பேசவே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் நம்ம ஹோண்டாவை பற்றி பேசியிருப்போம். அப்புறம் சில மொக்க பிராண்டு தான் வந்திருக்கு. அதோட ஸ்டேட்டஸ் இது வரைக்குமே என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ்னே சொல்லலாம். நல்ல ஒரு டெக்னாலஜி கொண்ட ஒரு இவி இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அது முதல் கட்டமாக அவங்க சின்னதாக ஆரம்பிக்க போகிறாங்க. அது என்ன ஏது அப்படின்றத நம்ம விலாவரியாக பேச போகிறோம். வேர்ல்டுலேயே லீடிங் ஸ்வாப்பிங் டெக்னாலஜி கொண்டு இருக்கிற கோகோரோ இந்தியாவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்திருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இவி கம்பெனியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்றது தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, கோகோரோ இந்தியாவுக்கு வந்துடுச்சு ப்ரோ, அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வந்தார். எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த கோகோரோ இந்தியாவுக்கு வருமா அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இந்த கோகோரோ நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த கோகோரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வேர்ல்டுலேயே லீடிங் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் கொண்டு இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்கிறான். சரி, இது என்ன ஸ்வாப்பிங் ஸ்டேஷன், இது என்ன டெக்னாலஜி அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இவங்க எங்கேருந்து வராங்க, இவங்களோட ஆரிஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தாய்வான் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்வாப்பிங்கில் ஒரு பேர் பெற்ற ஒரு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம் இந்த கோகோரோ. ஸோ இந்த கோகோரோ நெட்வொர்க்கில் எத்தனை ரைடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500,000 ரைடர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா 500,000 ரைடர்ஸ் இவங்க வச்சிருக்காங்க அப்படின்றதும், ப்ளஸ் கிட்டத்தட்ட 11,000 ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இவங்க வச்சிருக்காங்க வேர்ல்டு வைட் நான் சொல்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட 2,240 லொக்கேஷனில் இவங்களோட கோகோரோ ஸ்டேஷன் இருக்குது அப்படின்றத அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்களோட டெய்லி பேட்டரி ஸ்வாப் மட்டும் எவ்வளோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3,70,000 பேட்டரி ஸ்வாப் டெய்லி நடந்துட்டு இருக்கு. இதில் 350 மில்லியன் பேட்டரி டெய்லி ஸ்வாப் பண்ணுறதாகவும் இவங்களோட தகவல் இவங்களோட நெட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பேட்டரி ஸ்வாப்பிங் டெக்னாலஜி கொண்டு இருக்கிறதுனால தான் இவங்க லீடிங் டெக்னாலஜி இந்த பேட்டரி ஸ்வாப்பிங்கில் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ இந்தியாவில் இவங்க எதுக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தேவைப்படுது. ஓகே, சரி, இந்த பேட்டரி ஸ்வாப்பிங்னா என்ன அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்தியாவில் இவங்களோட பிஸ்னஸ் ஃப்ளீட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமரோட டைரக்டாக இவங்க எந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் விற்க போகிறதா தெரியல. ஒரு சின்னதாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மட்டும் டெல்லியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஃபுல்லாக B2B தான், பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இப்போ டெலிவரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் நிறைய இந்த வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் வெஹிக்கிள்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெலிவரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இந்த கோகோரோட அவங்க டைப் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க கிட்டேருந்து பேட்டரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷனும் கிடைக்கும், ப்ளஸ் வெஹிக்கிளும் கிடைக்கும், ப்ளஸ் சீப்பர் கம்யூட்லேயே அவங்களால டெலிவரி பண்ண முடியும். ஸோ இந்த பைலட் ப்ராஜெக்டை டெல்லியில் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ படிப்படியாக மற்ற மாநிலங்கள்லையும் கொண்டு வருவாங்க அப்படின்றது தெரியும். ஸோ அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலாக நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கும் வருவாங்க அப்படின்றது படிப்படியாக தான் நடக்கும். ஓகே, ஸோ இட் டேக்ஸ் டைம். பட் இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, கோகோரோ இந்தியாவுக்கும் வந்திருக்காங்க. இவங்க ஜிப் எலக்ட்ரிக் அப்படின்ற இந்தியன் பேஸ்ட் கம்பெனியோட டைப்போட தான் வந்திருக்காங்க. ஸோ டைரெக்டாக இவங்க லான்ச் பண்ணல. ஸோ இவங்களோட டைப் பண்ணி தான் இவங்களோட அட்வான்ஸ்டு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 2 செகண்டில் நீங்கள் ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி இருக்கும். இந்த 2 பேட்டரியோட மொத்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 100 கிலோமீட்டர் ட்ராவலுக்கு அப்புறம் நீங்கள் பேட்டரியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2 செகண்டில் நீங்கள் பேட்டரியை மாற்றிட்டு புது பேட்டரியில் நீங்கள் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் போய்க்கலாம். ஓகே, சரி, இப்போ நார்மலாக இப்போ நம்ம வாங்குகிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கும் இப்போ கோகோரோ மாதிரி ஒரு கம்பெனி வந்ததுன்னா அவங்க நடத்துகிற அந்த பிஸ்னஸ் மாடலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட 2 வீலர், இப்போ நார்மலாக நம்ம ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வண்டி வாங்குவோம். ஆனால் பெட்ரோல் அடிக்கடி நம்ம ரீஃபில் மட்டும் தான் பண்ணிப்போம். ஓகே, பெட்ரோல் இருந்தால் வண்டி ஓடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பெட்ரோல் ரீஃபில் பண்ணோம் அப்படின்னு நம்ம பெட்ரோல் பங்க் போனோன்னா ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸில் நம்ம கூட்டம் இல்லைன்னா ரீஃபில் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் நம்ம பேட்டரி வெஹிக்கிளில் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான் இந்த கோகோரோட நெட்வொர்க்கோட கான்செப்ட்.
ஸோ இதே தான் நீங்கள் வண்டி வாங்குவீங்க, பேட்டரி கொடுப்பாங்க, பட் பேட்டரியோட ஓனர்ஷிப் அப்படின்றது உங்ககிட்ட இருக்காது. ஓகே, ஸோ பேட்டரியோட ஓனர்ஷிப் லைஃப் லாங் வந்து அந்த கம்பெனியை மட்டுமே சாரும். ஸோ பேட்டரியில் ஏதாச்சும் ஃபியூச்சரில் ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா கூட கம்பெனி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பேட்டரி வந்து நம்மளோடது கிடையாது, கம்பெனியோடது, வண்டி மட்டும்தான் நம்மளோடது. சரி, இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேட்டரியை வந்து வீட்டில் சார்ஜிங்கே பண்ண தேவையில்லை. என்ன பாஸ், வீட்லேயே சார்ஜிங் பண்ணலன்னா அப்புறம் எப்படி இந்த வண்டியை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் தான் வந்து இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அப்படின்றத கொண்டு வராங்க. ஸோ இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் அப்படின்றது உங்கள் பக்கத்துலேயே இருக்கும். இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலே பக்கத்துலேயே வந்து இந்த கோகோரோவோட ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இருக்கும். நீங்கள் அங்கே போய் மாற்றிக்கலாம். வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போடுறதோட ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அப்படின்றது. இல்லை என்னென்னா, உங்களோட பழைய பேட்டரி உள்ளே போட்டிங்கன்னா புது பேட்டரி வந்து பாப்பாப் ஆகும், அதை எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இதில் நமக்கு வந்து பெட்ரோல் ப்ரைஸ் அண்ட் பேட்டரி சார்ஜிங் ப்ரைஸ் இது வந்து நமக்கு வேறுபடும். கரெக்டாக? சரி, இதில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோலோட விலை நம்ம ஒரு வாட்டி ரீஃபில் பண்ணுறதுக்கு பெர் லிட்டருக்கு நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், பெர் லிட்டருக்கு நம்ம வந்து ஒரு 103 ரூபா 104 ரூபாய் இப்போ நம்ம போயிட்டுருக்கு ப்ரைஸை. சரி, இப்போ இந்த பேட்டரி ஸ்வாப்பிங் வந்ததுன்னா பேட்டரி வந்து நம்மளுக்கு ஓனர்ஷிப் கிடையாது. பட் இவங்க என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வராங்க. மாதத்துக்கு நீங்கள் வந்து இவ்வளோ கட்டணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஸ்வாப்பிங் பண்ணும்போது அதுக்கு ஒரு காசு போகும். ஸோ நீங்கள் ஓவராலாக இப்போ ஒரு 500 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பெட்ரோலுக்கும் அண்டு இதில் இருக்கிற ஸ்வாப்பிங் அண்டு மிச்ச சார்ஜஸ்க்கும் நீங்கள் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது இவங்களோட நெட்ஒர்க்கில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறது வந்து ஹாஃப் த அமௌண்ட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் 200 ரூபாய்க்கு நீங்கள் பெட்ரோல் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு 50லேருந்து 100க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இந்த காஸ்ட்டே உங்களுக்கு அடங்கிடும். ஸோ 50% ஆஃப் த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதுதான் இந்த மெயின் பேட்டரி ஸ்வாப்பிங்கோட முக்கியமான விஷயம். இதில் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேட்டரிக்கு நமக்கு வந்து வாரண்டியை பற்றியோ பேட்டரி வந்து ஃப்யூச்சரில் இவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயமோ நம்ம மண்டையை போட்டு குழப்பிக்கவே வேணாம். ஏன்னா பேட்டரி அப்படின்றது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். இது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம ஒரு வண்டியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது பெட்ரோல் வெஹிக்கிள் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா வண்டி வந்து நமக்கு சொந்தமானது. ஸோ பெட்ரோலை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லைல்ல. ஸோ அந்த மாதிரியான பேட்டரி வெஹிக்கிள்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த வெஹிக்கிளுக்கு இந்த பேட்டரி வந்து இவ்வளோ வருஷம் தான் உழைக்கும், இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேட்டரி வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ண முடியாது, இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றத அந்த திங்கிங் வந்து நமக்கு போகாது. ஸோ நம்ம எப்போ வேணாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுவோம். கிட்டத்தட்ட பெட்ரோல் வெஹிக்கிளில் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே தான் நம்ம இதில் பண்ணுவோம். இல்லை வீட்டில் ஒரு 2 ஹவருக்கு நம்ம சார்ஜ் பண்ணணும், வீட்டில் வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு தொல்லையே தேவையில்லை. நம்ம வீட்டில் வந்து சார்ஜிங்கே பண்ண தேவையில்லை, போய் பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் ஸ்வாப்பிங் ஸ்டேஷனில் மாற்றினா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும். நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கிட்டத்தட்ட என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம சேவ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுமா அப்படின்ற கன்சர்ன் தேவையில்லை, ஏன்னா வீட்லேயே நீங்கள் சார்ஜிங் பண்ண தேவையில்லை. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரியான நல்ல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த பிஸ்னஸ் மாடல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிஸ் வரணும் அப்படின்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ இப்போ தான் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க, சென்னைக்கு குறிப்பாக வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். ஸோ இதனால் நமக்கு வந்து வண்டியோட ஓவரால் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பேட்டரியோட காஸ்ட் நம்ம பே பண்ண போகிறது இல்லைல்ல. ஓகே, ஸோ அதோட சப்ஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. கண்டிப்பாக சொல்லலாம், பெட்ரோலுக்கு நம்ம செலவு பண்ணுற காசோட நம்ம இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷனுக்கு செலவு பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றது ஃபியூச்சரில் கோகோரோ வந்து கமர்ஷியல் மார்க்கெட்டில் கொண்டு வந்தால் தான் தெரியும். ஸோ கோகோரோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெக்னாலஜி, இந்த பேட்டரி டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸ்வாப்பிங் டெக்னாலஜியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு சஜஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னால எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேவா? குறிப்பாக நீங்கள் வந்து எந்த மாதிரியான வண்டி வாங்கணும், உங்களோட ரெக்யர்மெண்ட் என்ன, உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றது வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் பர்சனலாக. ஸோ உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பேக் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.